بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்திலே இறைவனும் மனிதனும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணற்ற படைப்புகளை படைத்து அந்த படைப்புகள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய, அதிலிருந்து நல்ல பயன்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் தலைமை படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது. இன்னொன்று கண்ணுக்கு தெரியாத ஜின், அந்த படைப்புக்கு இருக்கிறது. எல்லா படைப்புகளுக்கும் இல்லாத ஒரு முக்கிய ஒரு கடமை, இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்விற்காக மட்டுமே வாழ வேண்டும். மறுமையின் வெற்றியை அடிப்படையாக வைத்து இந்த உலக சூழலை அமைத்து கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் சிறந்த படைப்பாக இருக்கிற, தலைமை படைப்பாக இருக்கிற, அனைத்தையும் நிர்வகித்து பயன்பெறக்கூடிய வகையில் படைக்கப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லது ஒரு கடமை. இது வேறு எந்த படைப்புகளுக்கும் இல்லை. எல்லா படைப்புகளையும் நாம் சற்று யோசித்து பார்த்தால் எதுவும் மனிதனை நிர்வகிக்கக்கூடிய வகையில் இல்லவே இல்லை. மனிதனை விட வலிமையில் கூடுதலாக இருக்கலாம், பலத்தில் கூடுதலாக இருக்கலாம், சில நேரங்களிலே கற்பனை செய்ய முடியாத சேதத்தை மனிதர்களுக்கு உருவாக்கலாம். ஆனாலும் கூட மனிதன் முயற்சித்தால், விரும்பினால், திட்டமிட்டால் அவைகளை சரி செய்து விடலாம். அவை திட்டமிட்டு மனிதனை கட்டுப்படுத்த முடியாது. இப்ப இவ்வளவு சூழலையும் அமைத்து அற்புதமான சிறந்த படைப்பாக அல்லாஹ் படைத்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரே கடமை, அடிப்படையான கடமை, பொறுப்பு, மறுமை என்கிற உண்மையான வாழ்க்கைக்காக வாழ வேண்டும், அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தது கிடையாது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது. மறுமையை, சொர்க்கத்தை, நரகத்தை பார்த்தது கிடையாது. இந்த கண்களால் பார்க்கவும் முடியாது. அதை புரிய வைப்பதற்குத்தான் அல் குர்ஆனை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நமது அறிவால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது. மறுமையை, அல்லாஹ்வை அனுபவத்தாலோ அறிவாலோ கண்டுபிடிக்க முடியாது. புரிந்து கொள்ளலாம். அந்த புரிந்து கொள்வதற்கு அல்லது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாகத்தான் அல்லாஹ் குர்ஆனை அருள் இருக்கிறான். அந்த குர்ஆனோடு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு, குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு குர்ஆனோடு இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கிறது? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அது அருள் நிறைந்தது, பரக்கத்தானது, பரக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதாவது கண்களுக்கு புலப்படாத ஒரு அருளுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டதா, ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா, இது போன்ற நிகழ்வுகளில் அதை ஒரு சம்பிரதாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை போலத்தான் பல முஸ்லிம்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் பேரற்புதம் அல்லாஹ் மனிதர்களோடு உரையாடக்கூடிய மகத்தான ஒரு அற்புதம் அல் குர்ஆன். அல்லாஹ் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறான், பேசிக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பார்த்தால் உரிமையோடு அல்லாஹ் பேசுகிறான். நம்மோடு உரிமையோடு அல்லாஹ் பேசுகிறான்.
ஒரு தாயும் தந்தையும் மகனும் பிள்ளையும் அல்லது தந்தையும் மகனும் எப்படி நேரடியாக உரையாடுவார்களோ, இதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் குர்ஆன் வசனத்தை எடுத்து படித்தோம் என்றால் அப்படியே நேரடியாக நம்மை முன்னால் உட்கார வைத்து அல்லாஹ் பேசுவதை போலத்தான் அத்துணை வார்த்தைகளும் அமைந்திருக்கிறது. எல்லா உத்தரவுகளும் அல்லது எல்லா உபதேசங்களும் எல்லா உரையாடல்களுமே ஒரு தத்துவமாக இருப்பதில்லை. ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருவர் பேசியதை போல தொகுக்கப்பட்டதை போல இல்லை. எந்த வசனங்களை எடுத்துக்கொண்டாலும் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ரசூலுக்கு இறக்கப்பட்டதோ அவரை பார்த்தும் பேசியது, அவரோடு ஏற்றுக்கொண்ட எத்தனை தோழர்கள் இருந்தார்களோ அவர்கள் எடுத்து படிக்கும் போது ரசூலை பார்த்து பேசியதாக இவர்கள் சிந்தனையில் வராது. என்னை பார்த்து இறைவன் பேசுகிறான். இதே போலத்தான் 1500 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கு குர்ஆன் வசனத்தை நாம் எடுத்து படித்து பார்த்தால், அதன் பொருளை உணர்ந்து படித்தால் நம்மிடத்தில் நேரடியாக அல்லாஹ் உரையாடுகிறான் என்பதை நம்மால் உணர முடியும். இந்த வகையில் குர்ஆனோடு உள்ள தொடர்பு இருக்கிறதா என்றால் இல்லை. மகத்தான ஒரு அற்புதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அற்புதம் என்றால் ஒரு தத்துவமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இல்லை. அற்புதம் என்பதை அல்லாஹ் ஒரு உத்தரவிடுகிறான் என்றால் அது செயலாக வர வேண்டும். அதுதான் அற்புதத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு புரிதலாக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு குர்ஆனில் ஏராளமான அற்புதங்களை அல்லாஹ் பேசுகிறான். அந்த அற்புதங்களும் குர்ஆனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான அற்புதங்களில் இது ஒன்று. மூசா நபிக்கு அல்லாஹ் நபியாக நியமிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களிடத்தில் உரையாடுகிறான். தனியான ஒரு இடத்தில் ஒரு மலை உச்சியில் வெளிச்சம் ஏற்படுகிறது. அதை சந்திக்க அந்த இடத்தில் போகிறார்கள். அங்கிருந்து சப்தம் வருகிறது. அந்த உரையாடலின் போது அல்லது நபியாக அவர் நியமிக்கப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உமது வலது கரத்தில் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? ஹிய அஸாய் அத்தவக்கஉ அலைஹா வ அஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. இது ஒரு கைத்தடி. எனது வலது கையில் இருப்பது ஒரு கைத்தடி. அதை வைத்து நான் ஆடுகளுக்கு மேய்ப்பதற்கு அல்லது இலைதலை பறிப்பதற்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன். இன்ன பிற தேவைகளுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வேன். அல்கியாசாத், அந்த கைத்தடியை நீங்கள் கீழே போடுங்கள். போடுகிறார்கள், அது பாம்பாக மாறுகிறது. அந்த இடத்திலிருந்து விரண்டோடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை சொல்கிறான், அந்த பாம்பை நீங்கள் பிடியுங்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், பிடியுங்கள். மூசா நபி பிடிக்கிறார்கள், மீண்டும் கம்பாக மாறுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அதே போல நெஞ்சு பகுதியில் கையை வைத்து, சட்டையின் உள்பகுதியில் கையை வைத்து வெளியே எடுத்தால் கையில் ஒளி வீசும். இந்த ரெண்டும் அற்புதம். இந்த அற்புதத்தை வைத்து ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தின்பால் நீங்கள் அலையுங்கள். தன்னை கடவுள் என்பதாக வாதித்துக் கொண்டிருக்கிறான். தனது கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை அவனை வணங்குமாறு நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதை போய் சொல்லுங்கள். நீங்கள் நபி என்பதற்கான சாட்சியங்களாக இந்த ரெண்டும் அற்புதங்களாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பாடம், இது நமக்கு தெரியாத ஒரு வரலாறு அல்ல. இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்றால், அது நாள் வரை மூசா நபி அவர்கள் வெறும் கைத்தடியாகத்தான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நமது கண்களுக்கு அது கைத்தடி. அல்லாஹ் நாடினால் அது என்னவாகவும் மாறும், மாற்ற முடியும் அல்லாஹ்வால். குன் ஃபயகுன், அல்லாஹ் ஒன்றை ஆகு என்றால் அது என்னவாகவும் மாறும், அவன் சொன்னால் மாறும். அப்ப கையில் இருப்பது கைத்தடியாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நினைக்கும் போது, உத்தரவிடும் போது அது பாம்பாக மாறும். மீண்டும் அல்லாஹ் பிடிக்க சொல்கிறான், பிடிக்கும் போது கைத்தடியாக மாறும்.
இதை ஃபிரௌனுடைய சபையில் போய் இந்த கை ஒளியையும் அல்லது கைத்தடியையும் தான் நபி என்பதற்கான இறைவன் வழங்கிய சாட்சியங்களான அற்புதம் என்பதாக சொல்லி ஏகத்துவத்தின்பால் அழைக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் எல்லா படைப்புகளும் படைத்தவனின் உத்தரவின் பேரில் சிறு சிறு விஷயங்களாக அல்லது மாற்றங்களாக உருவாகி கொண்டே இருக்கிறது, புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதற்கான ஒரு சான்று இந்த ஒரு கைத்தடி பாம்பாக மாறுவது அல்லது பாம்பு கைத்தடியாக மாறுவது. அதே கைத்தடியை வைத்து பனு இஸ்ரவேல் மக்கள் தாகத்திற்கு தண்ணீர் சிரமமாக இருக்கிறது, தண்ணீர் தேவை என்பதாக கேட்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், அல்கி அஸாக் ஃபவ்ரிப் பி அஸாகல் ஹஜர், உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைத்தடியால் பாறையில் அடியுங்கள். பாறையில் அடிக்கிறார்கள், தண்ணீர் பீரிட்டு வருகிறது. கொஞ்சோண்டு தண்ணீர் அல்ல, 2 குடம் 3 குடம் தண்ணீர் அல்ல, 12 பிரிவுகளாக சமுதாயங்களாக பனு இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் தனித்தனி ஊற்றுக்களாக அவைகள் வந்தது. சண்டை சச்சரவு இல்லாமல் அவர்களுக்கு தனித்தனியான ஊற்றுக்களாக இருந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒரே கைத்தடிதான் ஒரு இடத்தில் பாம்பாக மாறுகிறது, பாம்பு கம்பாக கைத்தடியாக மாறுகிறது. அதே கைத்தடி தண்ணீரை வர வைக்கிறது. ஒரு காலத்தில் அதே கைத்தடிதான் கடல் பிளக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. கடலில் கைத்தடியால் அடிக்கிறார்கள், அது பெரும் மலைகளை போல பிளந்து நிற்கிறது. எல்லா பிரிவினரும் அவர்களுக்கு தடுப்பாக பாதுகாப்பாக அந்த கடல் பிளந்து நின்றது என்று அல்லாஹ் பேசுகிறான். கையில் வைத்திருக்கிற சிறு தடி எப்படி இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியும்? இறைவன் உத்தரவிட்டால் நடக்கும், செய்யும், மாறும். இதுதான் இதில் உள்ள அடிப்படையான ஒரு பாடம். இது மூசா நபிக்கு அற்புதம். அந்த அற்புதத்தை அவர்கள் கண்களால் பார்த்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, நம்மை போல அல்லாஹ்வை பார்த்ததில்லை, மறுமையை பார்த்தது இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு என்னை நீங்கள் பார்த்தது கிடையாது, இதோ எனது செயலை பாருங்கள், இதை வைத்து என்னை நம்புங்கள், என்னை போல எதுவும் இல்லை என்பதை நம்புங்கள், நான் சொல்கிற உபதேசத்தை நம்புங்கள், மறுமை என்கிற வாழ்க்கையை நம்புங்கள் என்று அந்த செயல் மாறுகிறது இல்லையா? கம்போ பாம்போ கடலோ அல்லது ஊற்று நீரோ மாறுகிறதா இல்லையா? என் உத்தரவால் மாறுகிறது. படைப்புகளால் ஃபிரௌனால் எவனாலும் இதை செய்ய முடியாது. நான் உத்தரவிட்டால் அனைத்தும் நடக்கும். நடந்ததா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? நடக்கிறது. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வாகிய என்னை நம்புங்கள். இதே வேலையை குர்ஆன் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதே பாடத்தை குர்ஆன் இன்றைக்கு சொல்கிறது. மூசா நபி கொண்டு வந்த அந்த அற்புதம் அவர்களுக்கு முடிந்தது, அவ்வளவுதான். அதற்கு அடுத்த காலத்திற்கு அது செயல்பாட்டுக்கு பயன்படுத்த முடியுமா? முடியாது. மூசா நபி வாழுகிற காலத்தில் அல்லது அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் வாழுகிற காலத்தில் மட்டும்தான் அது அற்புதமாக பயன்படும். இன்றைக்கு அது அற்புதமாக நம்மால் அதை அனுபவத்தில் பார்க்க முடியுமா? இல்லை. அந்த நபியும் இல்லை, அந்த அற்புதத்தை நம்மால் பார்க்கவும் முடியாது. அந்த உத்தரவால் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது இல்லையா? அதை குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு ஒரு வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அவ் கல்லதி மர்ர அலா கரியா வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா கால அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா. ஒரு மனிதர் ஒரு ஊரை கடந்து செல்கிறார். அந்த ஊர் அடியோடு அழிக்கப்பட்டு சிதிலமடைந்து சின்னாபின்னமாகி கிடக்கிறது. அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌதிஹா. இவ்வளவு சிதிலடைந்து போன சீரழிந்து போன ஒரு ஊரை அல்லாஹ் எப்படி மீண்டும் அதை உயிர்ப்பிப்பான் அல்லது சீர்படுத்துவான் என்று அவர் ஆச்சரியப்பட்டு எப்படி நடக்கும், மீண்டும் எப்படி மாறும், தலைகீழாக மாறும் என்று நினைக்கிறார். மனிதனுடைய பலவீனமான ஒரு அறிவு. இந்த பலவீன கண்ணோடு படைத்தவனை பார்ப்பதனுடைய ஒரு விளைவு. பொதுவாகவே இது எப்படி சாத்தியம் என்று நம்மை வைத்து அல்லாஹ்வை எடை போடக்கூடாது. அவர் யோசிக்கிறார், எப்படி இது சாத்தியம், மீண்டும் எப்படி சீர்படும்
எப்படி மீண்டும் இந்த ஊரு பழைய நிலைக்கு திரும்பும்? இப்படி சீரழிந்து விட்டது. அல்லாஹ் அவரை உடனடியாக மரணிக்க வைக்கிறான். 100 ஆண்டுகள் அவர் மரணித்து விட்டார். சும்ம பாத்தா, பிறகு அவர் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டார். அந்த நேரத்திலே அவர் மரணிக்கிறார், பிணமாக கிடக்கிறார். 100 ஆண்டுகள் கடக்கிறது. அந்த 100 ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லாஹ் அவரை எழுப்புகிறான். கம் லபிஸ், எவ்வளவு நாள் நீ இங்கே தங்கியிருந்தாய்? லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதியில் பாதி நாள் நான் இங்கே இருந்திருப்பேன். இல்லப்பா, நீ 100 ஆண்டுகள் இங்கு கடந்திருக்கிறாய். ஃபன்துர் இலா தாமிக் வ ஷராபிக் லம் யதசன்னா, உனது உணவை பார், குடிநீரை பார், அது கெட்டு போகவில்லை. நீங்கள் பயணத்தில் கொண்டு வந்த உணவை பாருங்கள், குடிநீரை பாருங்கள். லம் யதசன்னா, அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஃபன்துர் இலா தாமிக் வ ஷராபிக் லம் யதசன்னா வன்துர் இலா ஹிமாரிக், உங்கள் பயணித்து வந்த கழுதை நீங்கள் பாருங்கள். ஒலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ் கைஃப நுன்ஷிஸுஹா சும்ம நக்ஸுஹா லஹ்மா, அந்த கழுதை அது செத்து அது மக்கி போய் எலும்புகள் எல்லாம் பீந்து போய் அது ஏறுக்கு மாறாக கிடக்கிறது. அதை எப்படி ஒன்றிணைக்கிறோம்? அந்த எலும்புகள் எப்படி மீண்டும் ஒன்றிணைகிறது? ஒன்றிணைந்த பிறகு அதற்கு மேலே லக்ஸூஹா லஹம் சும்ம நக்ஸூஹா லஹ்மா, சதையை எப்படி நாம் போர்த்துகிறோம், அணிவிக்கிறோம் என்பதை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் அவருக்கு அனுபவ பாடத்தை காட்டுகிறான். ஃபலம்மா தபய்யன லஹு, அவருக்கு தெளிவடைந்த பிறகு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் மிக்கவன், அவனால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன் என்பதாக உணர்ந்து கொண்டேன் என்பதாக அவர் சொல்வதாக வரலாற்றில் அல்லாஹ் குர்ஆனில் மூலமா நமக்கு சொல்லித் தருகிறார். இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், ஒரு பொருள் மிக விரைவாக எது கெட்டு போகும்? உணவு பொருள், அதே போல தண்ணீர். உயிரோடு இருக்கிற ஒரு பொருள் கெட்டு போவதை விட பிணமாக மாறினால் கெட்டு போக ஆரம்பித்து விடும், உயிர் அற்றம் போது, உயிர் இல்லாத போது. அதற்கு முன்பு உணவு விரைவாக கெட்டு போய்விடும், தண்ணீர் விரைவாக அது மாசுபட்டு விடும். ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு கழுதை அது பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது, அது உயிரோடு இருக்கிற வரை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் உணவையும் தண்ணீரையும் பாருங்கள், அது கெட்டு போகவில்லை. கழுதையை பாருங்கள், பயணித்து வந்த அந்த வாகனத்தை பாருங்கள், அது எலும்புக்கள் எல்லாம் மக்கி மண்ணாகி எப்படி ஏறுக்கு மாறாக இருக்கிறது, அதை எப்படி ஒன்று சேர்க்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். இப்படித்தான் இந்த ஊரை நான் சீர் செய்ய முடியும், நான் நினைத்தால் அதை சரி செய்ய முடியும், ஒரு உத்தரவிட்டால் போதும். ஒரே வரலாறு தான், 2 வகையான அற்புதங்கள். ஒன்று, 100 ஆண்டுகள் கடந்த பிறகு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இன்னொரு, இவருடைய உடல் அல்லது அந்த கழுதையினுடைய உடல் 100 ஆண்டுகள் கடக்கிறது, சிதிலமடைந்து விட்டது. இது நேற்று வந்த தண்ணீரை போல இருக்கிறது, நேற்று தயாரிக்கப்பட்ட உணவை போல இருக்கிறது. அது 100 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. ஒரே காலத்தில் ஒரே சூழலில் முரண்பட்ட 2 சாத்தியமா? இறைவனால் சாத்தியம், இறைவனால் முடியும். ஒரே பொருள் முரண்பட்ட 2 சாத்தியப்படுமா? மனிதனுக்கு முடியாது. இறைவனால் எதுவும் முடியும், நான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்று அல்லாஹ் காண்பிக்கிறான். இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், மூசா நபியினுடைய கைத்தடியாக இருக்கலாம், அல்லது இவருக்கு வழங்கப்பட்ட உணவாக இருக்கலாம், அல்லது வாகனிக்கக்கூடிய கழுதையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் படைத்தவனின் உத்தரவின்றி எதுவும் இயங்காமல் இருக்க முடியாது, இயங்கவும் முடியாது. இயற்கையாக எதுவுமே இல்லை, தானாக எதுவுமே இல்லை. அனைத்து படைப்பும் ஒரே இறைவனது உத்தரவின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அற்புதங்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம், இது ஒரு காலத்தில் நடந்த அற்புதம். அதே பாடங்களைத்தான் குர்ஆனாக இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. 1500 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதம் அது தத்துவமாக இல்லை, வெறும் கதைகளாக, புராண கற்பனை கதைகளாக, சாத்தியமற்றவைகளாக இல்லை.
அன்றைக்கு வாழுகிற மனிதர் அந்த வசனத்தை படிக்கும் போது, காதுகளால் கேட்கும் போது அவரையும் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு கண்ணீர் அல்லது ஒரு மனமாற்றம் அவரிடத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போலத்தான் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் ஒவ்வொரு அணுவும் அசைவும் இறைவனால், இறைவனின் நாட்டப்படி, இறைவனின் உத்தரவால் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை குர்ஆன் பேசுகிறது, சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. எல்லா வசனத்தையும் எடுத்து படித்து பார்த்தாலும் சரி, அது சொல்லக்கூடிய பாடம் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. மாற்றம் நடக்கிறது என்றால் அது தானாக எதுவும் இயங்குவதில்லை. இத்தனை ஃபேன் ஓடுகிறது, தானாக ஓடியது, தானாக ஆஃப் ஆகியது என்று நம்மால் நம்ப முடியுமா? சாத்தியமே இல்லை. ஒன்று இயங்க துவங்குகிறது என்றாலே இயக்குகிற ஒன்று, இயக்குகிற ஒருவன் இருக்கிறான். குர்ஆன் அதைத்தான் சொல்லி தருகிறது. இந்த உலகத்தில் ஒருவர் பிறக்கிறார் அல்லது மரணிக்கிறார், ஒருவர் நோயாளியாக மாறுகிறார், ஒருவர் மகிழ்ச்சி உடையவராக மாறுகிறார், ஒருவருக்கு உறக்கம் வருகிறது, ஒருவருக்கு பசி எடுக்கிறது, ஒருவருக்கு தாகம் வருகிறது, ஒருவருக்கு கவலை வருகிறது. இந்த இயக்கங்கள் இருக்கிறதா இல்லையா? இது எதுவுமே இறைவனின் உத்தரவு இல்லாமல் இல்லை. இதை குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வி, அறிவியல் கல்வி எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் கண்டுபிடிக்கிறார்கள், அனைத்தையுமே கண்டுபிடிக்கிறார்கள். உதாரணமாக கரோனாவின் அந்த காலத்தில் உருமாறிய கொரோனா என்பதாக ஒன்றை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தடுப்பூசி போட்டாலும் அதை தடுக்க முடியவில்லை. திடீர் என்று உருமாறிய கொரோனா என்று அதற்கு சில பெயர்களை எல்லாம் கொண்டு வந்து அதை இப்படி தடுக்க வேண்டும், அப்படி தடுக்க வேண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த உருமாறி ஒன்று கரோனாவை கண்டுபிடிக்கிறார்கள், இன்னொன்று உருமாறியது. அந்த உருமாற்றியது எது? மாறியது ரைட், மாற்றியது எது? அதுதானே கேள்வி. கண்டுபிடித்து விட்டோம், கண்டுபிடித்து விட்டோம், மனிதன் கண்டுபிடித்து விட்டான். அப்ப கண்டுபிடிப்பதற்கு முன்பு வைத்தது எது? வைத்தவன் யார்? தானாக வந்தது. இயற்கை எப்படி இயற்கையாக வரும் ஒரு பொருள்? பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுமா? மனித அறிவு ஒரு ராக்கெட் அல்லது ஒரு பஸ் அல்லது ஒரு ட்ரெயின் தானாக புறப்பட்டது, தானாக தனித்தனி பொருட்களாக புறப்பட்டது, தானாக தன்னை சரி செய்து கொண்டு ஒரு ரயிலாக வடிவமாக அமைத்து கொண்டது, அல்லது செங்கல் எல்லாம் தானாக உருவாகியது, சிமெண்ட் கலவை தானாக உருவாகியது, தானாக ஒரு பெரிய கட்டடமாக மாறியது, தானாக லைட் எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டது என்று சொன்னால் சொல்கிறவனை பைத்தியம் என்று சொல்லுவோமா அல்லது சிந்தனையால் என்று சொல்லுவோமா? பகுத்தறிவு சொல்கிறது இயற்கையாக என்று ஒன்றுமே இல்லை, தானாக என்று எதுவுமே இல்லை என்று பகுத்தறிவு சொல்கிறது. அதற்குத்தான் பகுத்தறிவு, கண்டுபிடிப்பதற்குத்தான் பகுத்தறிவு. இப்ப மனிதன் கண்டுபிடிக்கிறான், கண்டுபிடிப்பதற்கு முன்பு அதை வைத்தவன் யார்? இதைத்தான் குர்ஆன் சொல்லி தருகிறது. எப்படி மூசா நபியின் கம்பு மாறியதை மக்கள் பார்த்தார்களோ, உணவு கெட்டு போகாததை அந்த மனிதர் பார்த்தாரோ, இது எதன் பெயரால்? உத்தரவின் பெயரால் நடக்கிறது. கண்ணால் பார்க்கிறார், ஆகா இது நம்மால முடியலையே, நடக்கிறது, அவன் சொல்கிறானே என்னால் நடத்த முடியும் என்று சொல்கிறானே, ஆகவே படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று மூசா நபியும் அந்த மக்களும் அல்லது ஃபிரௌனை சார்ந்த மக்களும் இந்த உணவு கெட்டு போகாத அந்த மனிதரும் புரிந்து கொள்கிறார்கள். அதே போல குர்ஆன் சொல்கிறது ஒவ்வொரு அணுவும் அல்லது ஒவ்வொரு மாற்றமும் படைத்தவனின் நாட்டம் இல்லாமல் இல்லை என்று சொல்கிறது. உருமாறிய கொரோனா. அப்ப கொரோனா என்று ஒன்று இருக்கிறது, அது உருமாறுகிறது. உருமாற்றியது யார்? குர்ஆன் சொல்லி தருகிறது. குன் ஃபயகுன், ஆகு என்றால் ஆகும். இல்லை கட்டுப்படுத்தி விட்டோமே, கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது என்று கண்டுபிடித்தது யார்? ஒரு மருத்துவர். அப்ப அந்த தன்மை இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியும் என்றால் வைத்தவன் யார்? குர்ஆன் சொல்கிறது படைத்தவன், இறைவன் இருக்கிறான். அவ்வளவு வேண்டாம். ஒரு சாதாரண காய்ச்சல் என்று ஒரு டாக்டர் இடத்தில் சென்றால் 2 வகையான மருந்து கொடுக்கிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று ஆன்டிபயாட்டிக். அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து என்பது ஒரு 6 நாட்களுக்கு தருகிறார் என்றால், ஒரு வாரத்திற்கு தருகிறார் என்றால், ஒரு வாரமும் முழுமையாக சாப்பிட்டு முடிக்க வேண்டும். 3 நாட்கள் சாப்பிட்டேன் சரியாகி விட்டது என்று மீதி 3 நாட்கள் போடவில்லை. ஆனால் இது நாளடைவில் இந்த பழக்கம், அதை சரியாக உட்கொள்ளாத அந்த பழக்கம் இருக்குது இல்லையா, காலம் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் அதே மருந்து அதே மாத்திரை பயனற்றதாக மாறிவிடுகிறது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால்
நாம் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கிறோமோ குறிப்பிட்ட வைரஸை அழிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோம். நீங்கள் சரியாக உட்கொள்ளவில்லையானால் அந்த வைரஸ் பழகி பழகி அது இதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு வந்து விடுகிறது, அது வேறொரு வடிவம் பெற்று விடுகிறது என்று சொல்லி சரியாக சாப்பிடுங்கள் என்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டிய பாடம், வேறொரு வடிவத்திற்கு யார் போக வைப்பது? அது ஒரு உயிர் தானே, அதை அழிக்கிறார்கள், அது ஒரு உயிர் தானே. அப்ப வேறொரு வடிவம் எடுக்கிறது என்றாலே எடுக்க வைத்தவன் யார்? மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், பயாலஜி என்பதாக சொல்லி கண்டுபிடிக்கிறார்கள். சரி, கண்டுபிடிப்பது மட்டும்தான் மனித வேலையை தவிர அதை வைத்தது யார் என்கிற கேள்விக்குள் சென்றால் இயற்கையாக நடக்கிறது, இயற்கை செயல்படுத்துகிறது. இயற்கை எப்படி செயல்படுத்தும்? அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் உத்தரவின்றி எதுவும் நடப்பதில்லை என்பதைத்தான் குர்ஆன் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நான் மூசா நபியோட அந்த அசாவை அல்லது அந்த கைத்தடியை அல்லது இது போன்ற எண்ணற்ற அற்புதங்களை அல்லாஹ் அந்தந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அற்புதங்களாக கண்கூடாக காண்பிக்கிறான். என்னை பார்க்கவில்லை, என் உத்தரவால் நடக்கிறது பார் என்று காண்பிக்கிறான். நமக்கு அல்லாஹ் குர்ஆனை பேச வைக்கிறான். குர்ஆனை படியுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அனைத்தும் இயங்குகிறதா இல்லை என்று பாருங்கள். உணவு கெட்டு போகவில்லை என் உத்தரவால் இன்றைக்கு கொரோனா மாறுகிறது, அல்லது வைரஸ் மாறுகிறது, உருமாறுகிறது, அல்லது உடலில் பல்வேறு வகையான மாற்றங்கள், ஏக்கங்கள், உணர்வு மாற்றங்கள் ஏற்படுகிறது. அனைத்தும் இல்லாத ஒரு நிலையிலிருந்து வருகிறதா இல்லையா? இதை உருவாக்கியது யார்? குர்ஆன் சொல்கிறது உங்களுக்கு பதில். இதுதான் அற்புதம். இந்த கண்ணோட்டம் இன்றைக்கு இருக்கிறதா? முஸ்லிம்களிடத்தில் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு அறிவியல் என்று சொல்லி இறைவனின் அற்புதத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளிலே, உயர்கல்வியில் 8வது 9வது பள்ளி பகுதி பாடத்திலிருந்து அந்த அறிவியல் வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை செல்வதே இல்லை. ஏனென்று சொன்னால் படித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு இது ஒன்று இயற்கை என்கிற அந்த சிந்தனை தவிர வேறு சிந்தனை இல்லை. அப்ப அல்லாஹ் எதை அற்புதம் என்று சொன்னானோ அதற்கு செயல் வடிவம் இன்றைக்கு கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பள்ளிக்கூடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பிசிக்ஸாக இருக்கலாம், அல்லது பயாலஜி எதுவாக இருக்கலாம். அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் வைத்தது யார்? இதுதான் அடிப்படை கேள்வியாக இருக்க வேண்டும். அந்த வைத்தவன் நான் என்று குர்ஆன் நம்மிடத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறது, உரையாடி கொண்டே இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் அதை மையத்துக்கு ஓதுவது, புதுசா வீடு கட்டின பால்காய்ச்சறதுக்கு ஓதுறது என்பதாக சொல்லி மந்திரமாக மாந்திரீகமாக வைத்து அதன் அற்புதத்தை தெரியாமல் இருக்கிறோம். சொல்ல வேண்டிய மக்களுக்கு சொல்ல கவனமற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப கையில் வைத்திருக்கிற இந்த அற்புதம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. அந்த குர்ஆன் இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனையோடு, அந்த மதிப்பு உணர்வோடு அந்த குர்ஆனை வாசிக்கும் போது எப்படி சஹாபாக்களிடத்திலே, ரசூலிடத்திலே மிகப்பெரிய தாக்கம், மாற்றம், செயல் வடிவம் அவர்களிடத்திலே ஏற்பட்டதோ, மாறியதோ, சஹாபாக்கள் வரலாறுகள் நமது அறிவால் சிந்திக்க முடியாத அளவிற்கு ஆச்சரியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது இந்த வார்த்தைகள் தான். அதே வார்த்தைகள், அதே வகை நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்கள் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொண்டார்கள். நாம் தத்துவமாக பரக்கத்திற்காக புரிந்து கொண்டிருக்கிறோம். இதை தத்துவமாக நாம் பார்க்காமல் பரக்கத்தான வேதம், நம்மை மாற்ற வேண்டிய பரக்கத்தான வேதம். பரக்கத்து இல்லை என்று இல்லை, கண்டிப்பாக கிதாபுன் அன்சல்னாஹு முபாரக், பரக்கத்து நிறைந்த வேதம் தான் இது. அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அந்த தொடர்பு என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அற்புதத்தை உண்மையான அற்புதமாக புரிந்து வாழ நம்மை சிந்திக்க அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் வசனமாக அல்லாஹ் அருளியது இக்ரா, படியுங்கள் என்பதாகத்தான். அல்லாஹ் ரசூலிடத்தில் எப்படி அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும்? நீர் ஒரு மனிதர், உன்னை படைத்தவன் இறைவன் நான், என்னை நம்பு என்று பேசி இருக்க வேண்டும். கடவுளாகிய நான் பேசுகிறேன் என்று பேசி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தை என்ன? படியுங்கள். சொல்லப்படவிருக்கிறதை அல்லது உங்களுக்கு வரக்கூடிய உபதேசத்தை படியுங்கள். முதலில் படிப்பதுதான் முக்கியமானது. மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் பகுத்தறிவு. பகுத்தறிவினுடைய அடிப்படை படிப்பது, வாசிப்பது.
படியுங்கள் என்றுதான் குர்ஆன் துவங்குகிறது. உலகத்தில் மனிதர்கள் பெயரால் எத்தனையோ தத்துவங்களோ வேதங்களோ இருக்கிறது, உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் படியுங்கள் என்று ஒரு துவக்கத்தோடு ஒரு வரலாறு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அது குர்ஆன் தான். ஏன்? மனிதனுடைய பொறுப்பும் அல்லது மனிதனுடைய அடிப்படை தகுதி வாசிப்பது, படிப்பது. இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்குது. ஒரு பூனையட்டையோ ஒரு ஆடு மாடுட்டையோ பகுத்தறிவு இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் மனிதனுக்கு அது இருக்கிறது. முதலில் படித்தால் தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் ஆதம் நபிக்கு அல்லாஹ் படைச்சிட்டு மலக்குமார்களுக்கு சொன்னா, நீங்கள் சஜிதா செய்யுங்கள். சஜிதா செய்யப்படக்கூடிய அளவிற்கு சிறப்பிற்கு காரணம் என்ன? அந்த மலக்குகளுக்கு தெரியாத விஷயங்களை ஆதம் சொன்னார். ஆதமுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான், கல்வியை கொடுத்தான், அறிவை அல்லாஹ் கொடுத்தான். அனைத்தும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது அல்லது அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு அறிவை அல்லாஹ் வழங்கி விட்டான். இப்போ அல்லாஹ் மலக்குமார்கிட்ட சொல்றான், இதெல்லாம் சுத்தி நீங்க சொல்லுங்கப்பா, இந்த படைப்புகளுடைய தன்மையெல்லாம் நீங்க சொல்லுங்க, இது என்ன இது என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுபஹானக்கல்லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா, இறைவா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதை நீ சொல்லி தந்தி அதை தவிர. ஆதமே நீங்கள் சொல்லுங்கள். ஆதம் ஒன்னொன்னாக விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சார். பாத்தீங்களா, உங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குதா? என்ன காரணம்? இந்த அறிவு தான், பகுத்தறிவு தான். அப்ப இந்த பகுத்தறிவின் காரணமாகத்தான் மலக்குகளை விட சிறந்த ஒரு படைப்பாக அல்லது மலக்குகள் சஜிதா செய்யுங்கள் என்கிற அளவிற்கு ஒரு படைப்பாக அல்லாஹ் மாற்றிருக்கிறான் என்று சொன்னால் அடிப்படை காரணம் வாசிப்பது, படிப்பது, சிந்திப்பது. இப்ப நம் கையில் பேர் அற்புதம் இருக்கிறது. அதை பரக்கத்திற்காக இல்லாமல், மந்திரமாக இல்லாமல், என்னோடு இறைவன் பேசுகிறான் என்கிற சிந்தனையோடு குர்ஆனுடைய தொடர்பை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.